திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் உருண்டோடி விட்டது. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு என்று உருப்படியான எந்த திட்டம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிகள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகம் வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இன்றைக்கு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிடும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தொழிலாளர் வரை அண்ணா திமுக ஆட்சியில திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி அதனால் மக்கள் பலன் பெற்றாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு? வாக்காளர் பட்டியல் திருத்தம், இபிஎஸ் வாய் திறக்காது ஏன்? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன்? போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு? துரைமுருகன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 86 வயசு இருக்கும். 86 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், துரைமுருகன் தானே அமைச்சர். இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தான் அதிகாரம் இருக்குது. அவர்களுடைய கீழ்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது. அதெல்லாம் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும். அவர் வயதில் மூத்தவர், நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் தவறான அவதூற கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி, சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி. அதுல மட்டுங்க 27,779 வாக்கு நீக்கி இருக்கிறோம். கோர்ட்ல போட்டு பல முறை நாங்க நீதிமன்றத்தில் நாடி நாங்க பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் கொடுத்தோம். சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். கண்டுக்கவே இல்லை. போலி வாக்காளர் நீக்கவே இல்லை. ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி 27,779 பேர் நீக்கி இருக்கிறோம். நீங்க பேசலாமா? ஒரு தொகுதியிலங்க, ஒரு தொகுதியில 27,779 எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். நீ திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாம 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படு தோல்வி அடையும். அதற்காகத்தான்
இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு வருஷத்துக்கு முந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச்சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தை ஒப்படைச்சோம். யாரு ஒப்படைச்சவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட வெளியிட்டு எப்படி பாருங்க. கள்ள ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயிலில் இருக்கிறாரு. கள்ள ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார். அவர் பல வழக்குகள் சம்பந்தப்பட்டார். இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது, யோக்கியது கிடையாது. அது மட்டும் இல்ல, இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்தது. 1.5 மணி நேரத்தில் 1200 ஓட்டை பதிவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம். அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி 1.5 மணி நேரத்தில் எப்படி 1200 ஓட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறையீடாக சென்னை மாநகரத்திலே நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிஷன்ல இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறைகேடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க. இதெல்லாம் திமுக வரலாறு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்தாங்க. கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்றது. அந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்ததின் எதிர்வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே, திமுக அரசாங்கமே அந்த கூட்டுறவு தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது. அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா? அது மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்லை. எங்கேயாவது பணம் கொடுக்காத காரியம் நடக்குதுங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உண்மைதானே? எதற்கு எடுத்தாலும் பணம் தான். இந்த ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது சரியா நடக்குது. இதற்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்கும். வேற என்ன செஞ்சாங்க? 4 ஆண்டு காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க? சிந்திச்சு பாருங்க. இவர்கள் கொள்ளையடிக்கிறது மிச்சம். இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் 6000 கடைகள் இருக்குது. சுமார் இந்த 6000 கடையில யாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க. நம்ம ஆளுங்களாம் வேண்டாம், தப்பு. அதனால இன்னைக்கு டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமா வாங்குறாங்க. அதை கேட்டா அங்க இருக்கின்ற சேல்ஸ்மேன் சொல்றாரு, இது மேலிடத்திலிருந்து உத்தரவு, நாங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வாங்கித்தான் ஆகணும். அவர் கட்டாயப்படுத்தி அந்த பாட்டில் வாங்கிட்டவருக்கு, இந்த மது பாட்டில் வாங்கிட்டு 10 ரூபா கூடுதல் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது. 1.5 கோடி பாட்டில் விக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த மதுக்கடையில் மூலமாக, இந்த மது பாட்டில் விற்பனை மூலமாக இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது ஒரு மந்திரி இருந்தார், யாரு தெரியுமில்ல உங்களுக்கு? 10 ரூபா மந்திரி. பேரு 10 ரூபா மந்திரி. யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர் 10 ரூபா மந்திரின்னு மக்களே பேர் வச்சுட்டாங்க. 10 ரூபாய்னா உடனே பேர் சொல்லுவாங்க. எந்த மந்திரி பேர் தெரியுதா தெரியலையோ, 10 ரூபாய்ன்னு சொன்னா உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரவையில யார் பேரை சொன்னா கரெக்டா 10 ரூபாய்ன்னு சொன்னா யார் பேரை குறிப்பிடுனா செந்தில் பாலாஜி சரியா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 50 மாத காலம் உருண்டோடி விட்டது. நான் பல முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்திருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறேன். போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்
இன்றைக்கு எளிதா மக்களுக்கு கிடைத்திட்டு இருக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவிச்சேன். எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன், எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன். ஆனா இவர்கள் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல், பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படித்தானே இருக்கு தமிழ்நாட்டில். நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று பதறி போய் கண் விழிக்கிறார். யாரு? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர். இப்படி இருந்தா நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படிதான் நாடு இருக்கும். நாம சொல்லல, அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஆள வேண்டுமா தமிழகத்தில்? அவருடைய கட்சிக்காரரை அவர் கட்டுப்படுத்த முடியலனா நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி இந்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும்? திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் புடிச்சு கோர வச்சிருக்கிறார். எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது. மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசிட்டீங்க, எனக்கு முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போய் நிறைய நீங்க பேசுறதுக்காக குறிப்பெடுக்கணுங்கிறாரு ஒரு முதலமைச்சர். நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ள வந்துட்டேன். வேற என்ன பேச முடியும்?